ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு பச்சை காய்கறியான அவரைக்காய் எப்படி சமையல் பண்ணலாம், பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அவரைக்காயை எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓரத்தில் இருக்கிற காம்பை லேசாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நீளத்துக்கு நரம்பு மாதிரி வரும். அதை நீங்கள் எடுத்து கீழே போட்டுக்கோங்க. ஓரமாக கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க. அப்படியே அந்த கட் பண்ணதோடு சேர்த்து நீளத்துக்கு நரம்பு வந்துடும். இல்லைன்னா காய் பொரியல் பண்ணும்போது நரிச்சுன்னு வாயில் தென்படும். இந்த மாதிரி நரம்புகளை எடுத்துட்டு ஒரு 5-6 காய் மொத்தமாக சேர்த்து பிடிச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். பேடில் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் விதை இருக்கும், அவரைக்காயில் விதை இருக்கும். அதுவும் சேர்த்து சமையல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த விதையெல்லாம் சாப்பிடலாம். இப்போ இந்த அவரைக்காய் கூடவே நான் ஒரு கேரட் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய கேரட் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ பொரியலுக்கு 2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கிருவோம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிருவோம். இப்போ கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் கடுகு உளுந்து போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம். வெங்காயத்து கூடவே நம்ம பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காய், கேரட் 2ஐயும் சேர்த்துக்குருவோம். ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். ஆவியிலே நம்மளுக்கு வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த உப்பு அந்த காயில் இறங்குறதுக்காக ஒரு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அவரைக்காய் பொரியல். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. காலையிலே சமையல் பண்ணினா ரொம்ப டயர்டாயிட்டேன். நான் ஒரு சின்ன டீ குடிச்சிக்கிறேன். இந்த அவரைக்காய் பொரியல் நீங்கள் சாம்பாருக்கு, பருப்புக்கு, காரக்குழம்புக்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நான் பருப்புக்காக வச்சுருக்கிறேன் இப்போது. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. நன்றி.